அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொடி வகை தான். கருவேப்பிலை பொடி எப்படி சிம்பிளாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடாய் அடிகனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் நான் இந்த கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு கிட்டத்தட்ட நான் 1/4 கப்பு மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு கருவேப்பிலை எடுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவு மாறுங்க. கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா 60 கிராம் அளவுக்கு உளுந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வாசம் வர அளவுக்கு கலர் மாதிரி வர அளவுக்கு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து ஒரு தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க. அதே அளவு நீங்கள் எந்த அளவுக்கு உளுந்து எடுக்கிறீங்களோ அதே அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பும் அதே மாதிரி தான் கலர் மாதிரி நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே ஒன்றா தனித்தனியாக வறுத்துக்கணும். ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்தா ஒழுங்காக வறுப்படாது. ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரகம் வாசத்துக்காக நல்லா அரை டீஸ்பூன் போதும். சீரகம் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு அதையும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கூடவே அதே அளவு சீரகம் எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவு மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதையும் நல்லா மிளகு நல்லா பொரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வறுக்கிறது விட்டிங்கன்னா மிளகு எல்லாமே இப்படியே ஒன்று ஒன்றா பல்ஜாகி வரும். அந்த மாதிரி மிளகையும் பொரிய விட்டு எடுத்துக்கலாம். வாசத்துக்காக நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் ஆட் பண்ணுறேன். இந்த பொடி குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கும்போது நீங்கள் எள் சேர்த்தி கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. அதனால் எள்ளையும் அதே மாதிரி பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா அலசிட்டு தொடச்சி துணியில் நல்லா படர விட்டு தொடச்சிட்டு நிழல்லையே உணர வச்சு எடுத்துருக்கிறது. அந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 20 கிராம் இதெல்லாம் உணர வச்சு எடுத்ததுக்கப்புறம் 20 கிராம் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 20 கிராமுக்கு தான் நான் பருப்பு வகையெல்லாம் அளவு சொல்லியிருக்கேன். கருவேப்பிலை வறுக்கும்போது லேசாக கொஞ்சம் உப்பு போட்டு வறுத்திங்கன்னா நெடி இல்லாமல் இருக்கும். அந்த கருவேப்பிலையும் சீக்கிரம் வதங்கி வருங்க. மொறுன்னு கருவேப்பிலையை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 16 வரமிளகாய் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. முதலே மிளகு சேர்த்திருக்கோம், அதனால் அந்த காட்டமும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்திக்கலாம். வரமிளகாய்க்கும் கொஞ்சமாக உப்பு போட்டு வறுக்கும்போது நமக்கு நெடி இல்லாமல் இருக்கும். வரமிளகாயையும் தனியாக இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். முதல்லே வரமிளகாய்க்கும் கருவேப்பிலைக்கும் உப்பு சேர்த்திருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நல்லா இதை உணர வச்சுருங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் முதல்ல வரமிளகாயும் கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு ஓட்டிட்டு மிளகாயெல்லாம் பொடிஞ்சதுக்கப்புறமா பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ யூஸ்வலாக நம்ம சமைக்கும்போது கருவேப்பிலை போட்டு தாளித்தா எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் பொடியாக அரைச்சி கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாசமாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதில் எள் ஜீரகம் மிளகு எல்லாமே சேர்த்திருக்கிறதுனால பொடியும் வாசமாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எதுக்கு வேணாலும் இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம். டைஜஸ்ட் ஆகாமலாம் போகாதுங்க. பெருங்காயம் சேர்த்திருக்கிறதுனால நல்லாவே இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆனாலும் வண்டெல்லாம் வராமல் இருக்கும். அதனால தான் நம்ம பருப்பெல்லாம் வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் நல்லா செவக்க வறுத்து எடுக்கிறதே அதுக்கு தான். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் வண்டு வராமல் இருக்கும். இந்த கருவேப்பிலை பொடி நான் முதலே சொன்ன மாதிரி இட்லி, தோசை இல்லைன்னா சாதத்தில் நெய் விட்டு சூடாக ஒயிட் ரைஸ்க்கு நெய் விட்டு சாப்பிடும்போதும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி எடுத்த இந்த குவான்டிட்டி 60 கிராம் பருப்பு, 20 கிராம் கருவேப்பிலை எடுத்திருக்கோம். இதுக்கெல்லாம் மொத்தமாக நமக்கு டோட்டலாக பார்த்தா 150 கிராம் அளவுக்கு பொடி வரும். அதோட வேல்யூ தான் நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.